The next illustration 7. On 1st April 2017, Ganesh started his business with a capital of rupees 75,000. He didn't maintain proper books of account. Following particulars are available from his books as on 31st March 2018. So particulars, both the sides: cash, stock of goods, bills receivable, furniture, land and building, debtors, creditors, cash at bank, bills payable are given. During the year, he withdrew rupees 15,000 for his personal use. Introduce further capital of rupees 20,000 during the year. Calculate his profit or loss. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கனா நமக்கு என்ன தேவை? க்ளோசிங் கேபிட்டல் தேவை, ஓப்பனிங் கேபிட்டல் தேவை. ட்ராயிங் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதே போல் அடிஷ்னல் கேபிட்டல் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இப்போ இந்த சம்மில் ட்ராயிங் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டல் கூட கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் எப்படின்னு கண்டுபிடிப்பேன்னா, on 1st April 2017, Ganesh started his business with a capital. ஸோ ஸ்டார்டட் வித் அ கேபிட்டல் அப்படின்னாலே அது என்ன தான்? அது ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ அப்போ இந்த சம்மில் நமக்கு என்ன இல்லை அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. ஸோ நமக்கு ஷுவராக தெரியணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸில் ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலுக்கு இருந்தால் தான் நம்மளால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க முடியும். இந்த சம்மில் பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டல் 75,000 இருக்குது, ஆனால் க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அசெட் ஃபுல்லாக எழுதி, லைபிலிட்டிஸ் ஃபுல்லாக எழுதி, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தென் ஆஸ் யூஸ்வல் ஃபார்மட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டுட்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சதை எழுதுவோம். அது கூட ட்ராயிங் ஆட் பண்ணுவோம், அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணுவோம், தென் ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணுவோம். நமக்கு வர்றது ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் கணேஷ் as on 31st March 2018. ஸோ இதை டபுள் சைடு ஹெட்டிங் எழுதுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லைபிலிட்டிஸ் எழுதிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடு அசெட் சைடு எழுதிட்டோம், ருபீஸ் காலமும் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட் என்ன எழுத போகிறோம்? கேஷ் எழுதுவோம். கேஷ் வந்து அசெட் சைடில் 15,000. அடுத்து என்ன இருக்குது? ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் இருக்குது, அதுவும் அசெட் சைடில் 18,000. தென் என்ன எழுத போகிறோம்? பில்ஸ் ரிசீவபிள் அங்கே சம்மில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ அமௌண்ட்டுனா 7,000. ஓகே. அது தென் ஃபர்னிச்சர் எழுதுகிறோம். ஃபர்னிச்சர் வந்து 3,000. தென் லேண்ட் அண்ட் பில்டிங் 30,000 எழுதிக்கிறோம். அடுத்து டெப்டாஸ் 16,000 இருக்குது சம்மில், அதையும் எழுதிக்கும். கிரெடிட்டாஸ் அப்படின்னாலே இது லைபிலிட்டி சைடு 9,000. தென் பில்ஸ் பேயபிள் 6,000. கேஷ் அட் பேங்க் 24,000 அசெட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அசெட் சைடு எழுதுகிறோம், அப்புறம் லைபிலிட்டி சைடு எழுதுகிறோம். இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு 1,03,000 வருது. இங்கே வந்து 15,000 தான் வருது. ஸோ 1,03,000லேருந்து 15 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 88,000. அதுதான் இந்த சம்மோட க்ளோசிங் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட் we enter all the assets on the asset side, then liabilities on the liability side. இப்போ ரெண்டையும் தனித்தனியாக டோட்டல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செக் பண்ணுறோம் எந்த டோட்டல் அதிகமாக இருக்குன்னா அசெட் சைட் டோட்டல் தான் அதிகமாக இருக்குது, அதை ரெண்டு சைடு எழுதிட்டு அதுக்கப்புறமா அசெட் சைட் டோட்டல், அந்த அசெட் டோட்டல்லேருந்து லைபிலிட்டி டோட்டலை நம்ம மைனஸ் பண்ணால் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு என்னது? கேபிட்டல். அதை தான் இங்கே எழுதுகிறோம், கேபிட்டல் 88,000. இப்போ நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் அடுத்த ஸ்டெப்ஸ் நமக்கு என்னது? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018. இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஃபார்மெட் தெரியும். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு? 88,000 நம்ம கண்டுபிடிச்சோம், அதை எழுதுகிறோம். தென் ட்ராயிங்ஸ் அப்படின்னா அதில் சம்மில் கொடுத்துருக்காங்க. டியூரிங் த இயர் ஹீ withdrew rupees 15,000. வித்ட்ரா அப்படின்னாலே அது ட்ராயிங் தான். ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு கொடுத்தாலே அது என்னது தான்? ட்ராயிங் தான். ஸோ வித்ட்ரா rupees 15,000, அது ரெண்டாக ஆட் பண்ணலாம், நமக்கு கிடைக்கிறது 1,03,000. தென் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அதாவது இன்ட்ரடியூஸ்ட் கேபிட்டல் 20,000. ஸோ 83,000.
From that amount, we'll deduct opening capital. Opening capital amount 75,000. So 83 minus 75, we will get 8,000 profit. So this is statement of profit or loss. அடுத்த சம்மில் பாருங்கள், டேவிட் does not keep proper books of accounts. Following details are given from his record. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், 2 காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. டியூரிங் த இயர் ஹி இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல் 45,000. இன்ட்ரடியூஸ்னா அடிஷ்னல். வித்ட்ரா ருபீஸ் 2,500 பெர் மந்த். ஒரு மாதத்துக்கு 2,500 எடுத்திருக்கான். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ எடுத்திருக்கான்? ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னா அது ட்ராயிங். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வித் அப்போ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அடிஷ்னல் கேபிட்டல் ட்ராயிங் இருக்குது, ஆனால் ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை, க்ளோசிங் கேபிட்டலும் இல்லை. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஐட்டம்ஸை மட்டும் எடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடும். அடுத்து 31st March 2019 அங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா க்ளோசிங் கேபிட்டல் கூட ட்ராயிங் ஆட் பண்ணுவோம், அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணுவோம். நம்ம கிடைக்கிறது ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல்னால் நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஐட்டம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த 1/4/2018 ஐட்டம் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த 1/4/2018 பார் லைபிலிட்டிஸ் அசெட் எழுதிட்டோம். லைபிலிட்டி சைடில் லைபிலிட்டி சைடில் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அண்ட் லோன், அசெட் சைடில் கேஷ், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், சன்ட்ரி டெட்டாஸ், பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் அதுவும் அசெட்டு தான், ஃபர்னிச்சர். இப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ண அசெட்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு 5,30,000 கிடைக்கும். லைபிலிட்டி சைடு பாருங்கள் 1,30,000 தான் இருக்குது. ஸோ 1,30,000 இங்கே வந்து 5,30,000. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 4,30,000. ஸோ கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல். அடுத்தது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அதே போல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு ஃபார்மெட் எழுதிக்கிறோம். அசெட் சைடு ஐட்டம் ஃபுல்லாக எழுதுகிறோம், லைபிலிட்டி எழுதுகிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4,42,000 க்ளோசிங் கேபிட்டல். கேஷ் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணால் நமக்கு 5,64,000 கிடைக்குது. இங்கே வந்து 1,22,000. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 4,42,000 கேபிட்டல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட போகிறோம். க்ளோசிங் கேபிட்டல் 4,42,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ட்ராயிங் வந்து பெர் மந்த் 2.5 அப்படின்னா 1 இயருக்கு 12 months வரும். ஸோ 2 மல்டிப்ளை 2.5 × 12 2,500 × 12 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 30,000 கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 4,72,000. அடிஷ்னல் கேபிட்டல் 45,000 மைனஸ் பண்ணோன்னா 4,27,000. தென் ஓப்பனிங் கேபிட்டல் அதை தான் நம்ம சம்மில் கண்டுபிடிச்சிருக்கோம் 4,00,000. ஸோ 4,27,000 minus 4,00,000, the difference amount 27,000, that is profit made during the year. ஸோ ஒரு கேபிட்டல் மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த சம்மில் ஓப்பனிங் கேபிட்டலும் இல்லை, க்ளோசிங் கேபிட்டலும் இல்லை. அதனால் நம்ம 2 டைம் வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டுட்டு டோட்டலாக நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா லாஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? தட்ஸ் ஆல். Take your accounts note and copy down everything.